சிந்தனைக்காக திருமறையிலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசித்து கேட்போம். யோவான் 8:34-38 உள்ள வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைக்கிறான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகுவீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன். ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்கிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார் என்பது. அன்பானவர்களே, சிந்தனைக்காக யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைக்கின்றேன். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஞாபகம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஞாபகம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாள் நம்முடைய தேசம் 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடி மகிழ்கிறது. அந்நியருடைய பிடியிலிருந்து நமக்கு ஒரு முழுமையான விடுதலை கிடைத்த ஒரு திருநாள் தான் இந்த நாள். இது மிக எளிதாக நமக்கு கிடைத்திருக்கவில்லை. இந்த விடுதலை போராட்டம் ஒரு நெடிய பயணம். வரலாற்று நிகழ்வுகளை உள்ளடக்கிய பயணம். ஏதோ ஒரு நாள் திடீரென யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் கிடைத்தது அல்ல. பலருடைய தியாகங்கள் இதிலே புதைத்து கிடக்கின்றன. நமக்கு சுதந்திரம் கிடைத்தது 1947ஆம் ஆண்டு. ஆனால் 1919ஆவது ஆண்டிலே ஒரு பெரிய கோர நிகழ்வு நடந்தது. அதிலே அநேகம் பேர் மரித்தார்கள். பெரியவர்கள் மட்டுமல்ல, பெண்கள், குழந்தைகள் அதிலே கொடூரமான விதத்திலே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அதுதான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை. 1919ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி இந்த நிகழ்வு நடந்தது. கிட்டத்தட்ட 20,000 பேர் ஜாலியன் என்ற இடத்திலே கூடியிருந்தார்கள். 20,000 பேர் கூடியிருந்தார்கள். அவர்களை ரவுண்டு கட்டி சுட்டுக் கொண்டார் டயர், ஜெனரல் டயர். கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான மக்கள் மிகவும் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். ஏராளமான பேர் காயப்பட்டார்கள். இதெல்லாம் தாண்டிதான் 1947ஆம் ஆண்டு நமக்கு சுதந்திரம் கிடைத்தது.
ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இங்கே அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஒரு விடுதலையை குறித்து மிக அருமையாக சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குட்பட்ட நாட்டினுடைய விடுதலைக்காக ஏராளமான பேர் தியாகம் செய்தார்கள். அதே போல முழு மனு குலத்திற்கும் ஒரு விடுதலைக்காக அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தன்னை முழுமையாக தியாகம் செய்தார். தன்னை முழுமையாக தியாகம் செய்தார். தன்னுடைய சரீரத்திலிருந்து ஒவ்வொரு துளி இரத்தத்தையும் சிந்தினார். கல்வாரி மலையிலே அவர் சிந்தினார். அவர் மூலமாய் விடுதலையை ஆண்டவர் சம்பாதித்து தந்தார். விடுதலையை சம்பாதித்து தந்தார். இன்றைக்கு நாம் சுதந்திரம் பெற்ற நாள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே பலவிதமான அடிமைத்தனத்திற்குள்ளாக இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து சம்பாதித்து தந்த விடுதலையின் மகத்துவத்தை உணராதவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை நாம் சுதந்திர காற்றை தேசத்திலே சுவாசித்தால் இன்றைக்கும் பலவிதமான அடிமைத்தனத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதிலே 3 அடிமைத்தன காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைத்து இந்த நாளின் இறைச்செய்தியை நிறைவு செய்ய நான் ஆசிக்கின்றேன். ரோமர் 8வது அதிகாரம் 2வது வசனம். ரோமர் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒருவர் வாசிப்பீர்கள். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. பாவம் மரணம் யாருனாலே? கிறிஸ்து இயேசுவினாலே. கிறிஸ்து இயேசுவினாலே. ஸ்பிரிச்சுவல் பாண்டேஜ். இன்றைக்கு இந்த விடுதலைக்காகத்தான் மனிதன் எங்கெங்கோ அலைந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய செல்வத்தை எல்லாம் வாரி இறைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முழுமையான அமைதியையும் சமாதானத்தையும் பெற்றுக் கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறார். என்ன பாண்டேஜ்னா, பாவத்திலிருந்து விடுதலை. மனிதன் முழு சுதந்திர வீரனாக வாழ்வதற்கு அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஒவ்வொரு சொந்த இரத்தத்தையும் ஆண்டவர் சிந்தி நமக்கு விடுதலை சம்பாதித்து தந்தார். ஆனால் இந்த விடுதலையின் அனுபவத்தை அநேக வேளையில் நம்முடைய வாழ்க்கையிலே ருசியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் பவுலடிகளார் மிக அருமையாக சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ரோமர் 6வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது, பாவத்திற்கு நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு நீங்கள் அடிமைகளானீர்கள். அது 22வது வசனத்தில் சொல்லுகிறார், பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு இப்போது யார் அடிமைகளாயிருக்கிறீர்கள்? கடவுளுக்கு, தேவனுக்கு நீங்கள் அடிமைகளாயிருக்கிறீர்கள். ஆகினால் உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அப்படி என்பதையும் இங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இதுதான்
குறிப்பாக வட மாநிலங்களிலே சென்று பார்ப்போம் என்று சொன்னால், பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்காக மனிதர்கள் செய்கின்ற பிரயத்தனங்கள் மிக அதிகம். மிக கொடூரமான விதங்களிலே எல்லாம் பாவத்திலிருந்து விடுதலை அடைய அவர்கள் முயற்சிக்கிறார்கள். தலைகீழாக தொங்குகிறார்கள். ஆண் பதிக்கப்பட்ட சட்டங்களிலே படுத்து தங்களை காயப்படுத்திக் கொள்கிறார்கள். இன்றைக்கு பலவிதமான நடைமுறை காரியங்களை நாம் நம்முடைய பகுதிகளிலே கூட நாம் பார்க்கிறோம். ஆனால் மெய்யான விடுதலை எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வருகிறது. அதான் நிரந்தரமான தீர்க்கமான விடுதலை என்பதை நம்முடைய வாழ்க்கையில நாம் மறந்து போகவே கூடாது. அதான் அப்படி என்று சொன்னால், இந்த விடுதலையினுடைய வாழ்க்கையை நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும், எவ்வாறு நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி என்ற கேள்வி நமக்கு எழுப்புகிறது. அதற்கான பதிலையும் பவுல் மிக அழகாக சொல்கிறார். ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நீ விசுவாசித்தால், அப்படின்னு வந்து பாருங்க, நீ என்ன செய்யப்படுவாய்? இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். எவ்வளவு எளிதாக்கி இருக்கிறார் பாருங்கள், எவ்வளவு எளிதாக்கி இருக்கிறார். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன செய்வோம்? இருதயத்திலே விசுவாசித்தால் நமக்கு ரட்சிப்பு உண்டு. அதான் உங்களிடம் இந்த சிறைச்சாலை காவலுக்கு சொன்ன காரியம் அதுதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ மனிதனுக்கு இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான விடுதலை இருந்தது என்று சொன்னால், பாவத்திலிருந்து விடுதலை. அதை அருமை ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தருகின்றார். அடுத்ததாக இன்றைக்கு மனுஷன் எதற்கு அடிமையாக அடுத்த அடிமைத்தனம் என்று சொன்னால், பிசிக்கல் பாண்டேஜ், சரீர பிரகாரமான அடிமைத்தனம். சரீர பிரகாரமான அடிமைத்தனம் என்ன அடிமைத்தனம்? பலவீனங்கள், சரீரத்தை தாக்குகின்ற நோய்கள். இன்றைக்கு பாருங்கள், எந்த அளவுக்கு விஞ்ஞானத்திலே நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு மனிதனை நோய்களும் தாக்குகின்றன. மனிதனை நோய்களும் தாக்குகின்றன. சில நேரத்திலே அநேக நோய்களுக்கு யார் காரணமாயிருக்கிறார்? பிசாசானவன் காரணமாயிருக்கிறான். அதான் பாருங்கள், லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது தெளிவாக கண்டுகொள்ள முடியும். வாசிகள் பார்க்கலாம். பின்பு அவர் ஊமையாயிருந்த ஒரு பிசாசை துரத்தினார். பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையர் பேசினார். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இன்றைக்கு மருத்துவத்துறையிலேயும் பலவிதமான முன்னேற்றங்களை நம்முடைய நாம் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சில நேரத்தில் சில வியாதிகளை மருத்துவர்கள் கண்டுபிடிக்க முடியாமல் திணறுகிறார்கள். அதே நேரத்தில் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும், எல்லா வியாதிகளும் சரீர பலவீனத்தினால் உண்டாகின்ற பலவீனங்கள் அல்ல, வியாதிகள் அல்ல. சில வியாதிகளுக்கு யார் காரணமாயிருக்கிறார்? பிசாசானவன் காரணமாயிருக்கிறான். அவன் தன்னுடைய மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான்.
இருக்கிறான் சரீர ரீதியாக. இங்கே அதுதான் பார்க்கிறோம். ஒரு மனுஷன் ஊமையனாக இருக்கிறான். என்ன செய்வோம்? அவன் ஏதோ பிறந்த கையிலேயே ஊமையாயிட்டான் அப்படிதான் நான் கணக்கு சென்று நாம் கடந்து சென்று விடுவோம். அல்லது சில நேரத்தில் ஊமையாயிட்டான், மருத்துவத்தில் கொண்டு காண்பிப்போம். இனி அவ்வளவுதான், ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி விடுவார்கள். ஆனா அப்பேற்பட்ட ஒரு மனிதனை பார்க்க ஊமையன இயேசு அப்படியே என்ன பண்ணுகிறார்? குணப்படுத்துகிறார். அவருக்குள்ளே இருந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போன பிற்பாடு அவன் என்ன செய்ய ஆரம்பித்தார்? பேச ஆரம்பித்தார். என்ன ஆச்சரியம்! இப்படிதான் அநேக நேரத்திலே பிசாசானவன் நம்முடைய சரீரத்தையும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். அவன் எப்போது பிசாசானவன் நம்முடைய சரீரத்தை அடிமைப்படுத்த முடியும்? அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடவுளுக்கு பிரியமற்ற வழியிலே நாம் பயணிக்கின்ற போது, கடவுள் வகுத்து வைத்திருக்கிற பாதை விட்டு நாம் கடந்து செல்கின்ற போது எளிதாக பிசாசானவன் நம்மை அடிமைப்படுத்தி விடுகிறான். அதான் உபாகம புஸ்தகத்திலே பார்க்கின்ற போது 18ஆம் அதிகாரம், உபாகமம் 18ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற போது கடவுள் அருவருக்கத்தக்க காரியங்கள் எவை என்பதை அங்கே பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. பாருங்கள், தீ கடக்கப்படுகிறவன், குறி சொல்லுகிறவன், குறி கேட்கிறவன், நாள் பார்க்கிறவன், அச்சரம் பார்க்கிறவன், இவர்கள் எல்லாரும் யாரு? கடவுளுக்கு அருவருப்பானவர்கள். இப்பேற்பட்ட காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இடம் கொடுக்கின்ற போது பிசாசானவன் நம்முடைய சரீரத்தை ஆக்கிரமித்துக் கொள்கின்றான். அதே போலதான் இன்றைக்கு பலவிதமான ட்ரக்ஸ் அடிக்ஷன், பலவிதமான போதை வஸ்துக்களுக்கு அடிமையான குடிப்பழக்க வழக்குகள், கஞ்சா, இதெல்லாம் பார்க்க ஆரம்பத்தில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாய் பழகி அதற்கு அடிமையாகி விட்டார் என்று சொன்னால் அவன் ஒரு ஆவி அலைக்கழிக்கிற மாதிரி தான். ஒரு லிமிட்டுக்கு மேல போனா நம்மால ஏதோ பண்ணா கூட வாழ்வதற்கு ரொம்ப கடினம். நாம் பேர்பட்ட போதை வஸ்துக்களுக்கு அடிமையானவர்களை கடவுள் குணப்படுத்தி இருக்கிறார். மனிதர்களால், மருத்துவர்களால், குறிப்பாக மது பழக்க வழக்க போதை வஸ்துக்களுக்கு அடிமையானவர்களை கொண்டு அந்த மறுவாழ்வு மையத்திலிருந்து அநேகர் பணம் வசூலிப்பதற்காக நடத்துகிறார்கள். அங்கே அவர்களை கொடுமைதான் படுத்துகிறார்கள். ஏதோ தேர்தல் கொடுக்கிறார்கள். ஆனா கொஞ்ச நாள் அப்படியே இருப்பாங்க, மீண்டும் அந்த அடிமைத்தனத்திற்கு மீண்டும் திரும்பி விடுகிறார்கள். அப்போ எப்போது ஒரு மனிதன் இதிலிருந்து முழுமையாக விடுதலை பெற முடியும்? யாரால முடியும்? அப்படி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே. அதான் பழைய ஒரு பாடல், மிக அருமையான ஒரு பாடல். விடுதலை 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 பெற்றே, விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே, இந்த நாள் எத்தனை சொத்தரத்தா தந்திதாரே, எந்த நாட்கள் மீட்டு விடுதலை, தந்திதாரே எந்த நாட்கள் மீட்டு விடுதலை. அடுத்தது சரணமை முக்கியமானது. தடுக்கு பாவ தலைகளில் விடுதலை விடுதலை, கெடுக்கு தீய பழக்கத்தில் விடுதலை விடுதலை, தடுக்கு பாவ தலைகளில் விடுதலை விடுதலை, கெடுக்கு தீய பழக்கத்தில் விடுதலை விடுதலை. என்ன சந்தோஷம் இந்த விடுதலை, என்ன சந்தோஷம் இந்த விடுதலை, எந்த இயேசு இலவசமாய் தந்த சந்தோஷம், எந்த இயேசு இலவசமாய் தந்த விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலை
ஸ்பிரிச்சுவல் பாண்டேஜ், பாவத்தில் உள்ள விடுதலை, பாவத்தில் அடிமைத்தனத்திலிருந்து உள்ள விடுதலை குறித்து பார்த்தோம். அடுத்து சரீர பிரகாரமான அடிமைத்தனத்திலிருந்து உள்ள விடுதலையை பார்த்தோம். அடுத்ததாக இன்னொரு அடிமைத்தனத்திலே மனிதர்கள் இன்றைக்கு அதிகமாக சிக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் பினான்சியல் பாண்டேஜ். பணத்துக்கு, கடலுக்கு பணம் அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள். இது இன்றைக்கு வடமாநிலங்களிலே அதிகமாக இருக்கிறது. குடும்பமாக ஒரு கொஞ்சம் அட்வான்ஸ் வாங்குவாங்க, காலாகாலமாக அவருடைய சுரங்கத்துக்குள்ளேயோ அவருடைய தோட்டத்திலேயோ அடிமைகளாக இருந்து உழைத்துக் கொண்டிருப்பார்கள். யாரும் ஒன்றுமே சொல்ல முடியாது. என்ன சொன்னா பணம் வாங்கி இருக்கிறார், கொடுத்த பணத்துக்கு வேலை செய்கிறார். அவனுக்கு எந்த சேமிப்பு இருக்காது, அவனுக்கு என்று ஒரு சொந்த ஒரு சென்ட் லேண்ட் கூட இருக்காது. இது வடமாநிலங்களிலே இன்றைக்கு கல்வாரிகளிலும் சுரங்கங்களிலும் நிலக்கரி சுரங்கங்களிலும் பல்வேறு பண்ணைகளிலும் இப்படி அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் ஏராளம் ஏராளம். யார் பணத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். அதிலிருந்து மீட்படைய வேற வழியே இல்லை. அப்போ நீதிபதிகள் மிக அருமையாக சொல்லுகிறது பாருங்கள். நீதிபதிகளின் புத்தகம் 22வது அதிகாரம் 7வது வசனம். நீதிபதிகள் 22வது அதிகாரம் 7வது வசனம். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கடனை கொடுத்து தீர்றது வரைக்கும் கடன் வாங்கினவனுக்கு அவன் அடிமைதான். அப்போ இன்னைக்கு நாம சுதந்திரம் பெற்றிருந்தாலும் நம்முடைய தேசத்தில் உள்ள மக்கள் இதற்கு இன்றைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். அதிலிருந்து வெளியே வர தெரியவில்லை. இதிலிருந்து இந்த கடலும் எப்படி தப்புவது என்று தெரியவில்லை. யார் வழிகாட்டுவார் தெரியாது, யாரும் இல்லை. என்ன பண்ண முடியும்? அப்போ ஆகாய தீர்க்கதரிசியை கொண்டு கடவுளை எச்சரிக்க சொல்லுகிறார். மக்கள் சொல்லுறேன், எப்பா அன்றைய நேரத்திலே நம்முடைய அனுபவமாக இருக்கும். அதிகமாக நினைக்கிறீர்கள், கொஞ்சமாக என்ன செய்கிறீர்கள்? அறுக்கிறீர்கள், புசிக்கிறீர்கள். ஆனாலும் நமக்கு என்ன இல்லை? நிறைவு இல்லை. சம்பாதிக்கிறீர்கள், ஆனால் அதை எங்கே கொண்டு போடுகிறீர்கள்? பொத்தலான பையிலே போடுகிறீர்கள். அப்படி என்று சொல்லிவிட்டார் சொல்லுகிறார். உங்கள் வழிகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், உங்கள் வழிகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இதுதான் நமக்கு அனுபவம். அதிகமாக விதைச்சிருக்கிறாயா, ஆனா அறுவடை இல்லை. அப்போ நல்ல புசிக்கிறேன், ஆனா ஒரு நிறைவு இல்லை. சம்பாதிக்கிறேன், சம்பாதிக்கிறதெல்லாம் எங்க போடுது? பொத்தலான பை போடுறதுதான் தெரியுது, அது எங்கோடி போகுது என்று தெரியாது. ஆகையினால வேற வழி இல்லை, கடன் வாங்க வேண்டிய கட்டாயம். இதுதான் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரை பார்க்க தெரியும். அநேக விவசாயிகள் தற்கொலை மேல் தற்கொலை செய்து கொண்டே இருந்தார்கள். ஏன்னா நம்பி கடன் வாங்கி லோன் எடுத்து போட்டோம், எதிர்பார்த்த விலை இல்லை. இனி பேங்காரன் கடன்காரன் நிறுத்துவான், என்ன சொல்ல முடியாது. அதை விட செத்து போனால் நம்மோட அந்த கடன் பிரச்சனை முடிந்து போய்விடும். அப்படி என்று முன்பு யோசிக்காமல் அவன் என்ன செய்கிறார்? தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இன்னைக்கு கூட வாழ்விலே குடும்பத்திலே கூட பற்பல காரியங்களுக்காக கடன் வாங்கி, அதிக கடன் வாங்கி, தங்கள் வட்டிக்கு கடன் வாங்கி அதை செலுத்த முடியாமல் திணறிக் கொண்டு என்ன செய்கிறார்கள்? ஒரு கொடுக்க முடியாத நிலை வருகின்ற போது, அழுத்தங்கள் அதிகமாகின்ற போது
என்ன செய்வதற்கு தெரியாமல் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஆனால் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அருமை வேதம் சொல்கிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். கடவுளால் இந்த பைனான்ஸ் அடிமைத்தனத்திலிருந்தும் பினான்சியல் அடிமைத்தனத்திலிருந்தும் கடவுளால் உங்களை விடுவிக்க முடியும், விடுவிக்க முடியும். சொல்கிறார், என்ன சொல்கிறார்? உங்கள் வழிகளை நீங்கள் என்ன செய்து பார்க்கணும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்கள் வழிகளை சிந்தித்து பார்க்க. எங்க நாம தவறி இருக்கிறோம்? கடவுளுக்கு கொடுத்ததை நாம சரியா கொடுத்திருக்கிறோமா? அல்லது தேவையற்ற விதத்துல ரொம்ப அதிக ஆசைப்பட்டு போய் சிக்கல்ல மாட்டிக்கொண்டோமா? எல்லாம் நாம் அலசி ஆராய்ந்து பார்த்து கடவுளுக்கு நேராக திரும்பணும். வேற வழி இல்லாதவரே, எனக்கு வேற வழி இல்லை, உம்மிடத்துல வந்திருக்கிறேன். கடவுளுக்கு நேராக திரும்ப வேண்டும். நிச்சயமாய் விசுவாசித்து கீழ்ப்படுகிறவர்களுடைய இந்த அடிமைத்தனத்தை அவர் முற்றிலுமாக அகற்றுகிறார். அதான் சாலிபாத்து பாருங்கள். ஒரு ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கின்ற போது மிக தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். ஒண்ணு இல்லை, அவ்வளவுதான் இருக்கு. கொஞ்சமாவது கொஞ்சம் இல்லை இருக்கு. இனி ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. அவர் இருக்கிறத சாப்பிட்டு மறிக்க வேண்டியதுதான், செத்து போக வேண்டியதுதான் என்ற எண்ணத்தோடு நாம் சாலிபாத்து இருக்கிறார், மறக்கப்படுகிறார். எலியா சொல்கிறார், ஏமா இருக்கிறதுல முதலாவது சுத்தி யாரு கொடு, எனக்கு கொடு அப்படிங்கிறார். உண்மையாகவே அந்த பெண்மணி விசுவாசித்தாள், கீழ்ப்படிந்தாள். ஏதோ அவருடைய தீர்க்க சொல்கிறார், நடக்கும். அந்த நம்பிக்கையோடு தன்னுடைய பிள்ளைக்கு வைத்திருந்த மாவை கூட கவலைப்படாம முதலாவது கீழ்ப்படிந்ததோடு விசுவாசத்தோடு நமக்கு தேவை. முதலாவது இந்த அடிமைத்தனத்திலிருந்து, பினான்சியல் பாண்டேஜிலிருந்து, பண ரீதியான அடிமைத்தனத்திலிருந்து கடவுள் நம்மை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தேவை உறுதியான விசுவாசம், ஆழமான விசுவாசம். ஏதோ மனுஷன் சொல்லுகிறார், அப்படியே நடக்கணுமா நடக்கட்டும் அப்படி என்று சொல்லி அவர் அதை செய்கிறார். கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு செய்தார். பாருங்க, கடைசியில் என்னாச்சு? பஞ்சத்தீர மாவு பாத்திரத்துல குறையவில்லை, எண்ணெய் குறைந்து போகவில்லை அப்படின்னு வந்துட்டா பார்த்தீங்களா? அடுத்ததாக பாருங்க, கடவுள் இது ஒரு வழி. விசுவாசத்தின் மூலமாகவும் கீழ்ப்படிதலின் மூலமாகவும் விசுவாசத்தோடு கடவுளுக்கு கொடுக்கின்ற போது, தெய்வ காரியங்களுக்கு கொடுக்கின்ற போது, விசுவாசத்தோடு சில காரியங்களை இறங்கி செய்கின்ற போது ஆண்டவர் அற்புதத்தை நடப்பிக்கின்றார். இன்னும் ஒரு வகையில கடவுள் அற்புதமான, மிக இக்கட்டான, நெருக்கடியான நேரத்திலே கடவுள் இறங்கி செயலாற்றுகிறார். எப்படி என்பதை நாம் பார்க்க முடியும். எப்படி என்றால் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 24 முதல் 27 முடிய உள்ள வசனங்களை பார். அங்கேதான் ஒரு வாசிப்பை பார்க்கலாம். மத்தேயு 17 கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றார். அவன் வீட்டுக்குள் வந்தபோது அவன் பேசுகிறதுக்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லையே. ஆயினும் நான் அவர்களுக்கு இடர்களா இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகின்ற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து
வெள்ளி பணத்தை காண்பார். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு. வரி பணம் கொடுக்கிற ஒரு சூழ்நிலை. அதை சொல்ல கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. அப்படி என்பதுதான் நான் வலியுறுத்தி விட்டு சொல்லுகிறார். பாருங்க, அவர்களுக்கு கொடுப்பதற்கு இருந்தார்கள், செய்வதற்கு இருந்தார்கள். எதை பற்றி ஆண்டவர் கவலைப்படவில்லை. இங்கு ஒரு அற்புதமான விதத்திலே அங்கே பண தேவை சந்திக்கப்படுகிறது. எப்படி என்று சொன்னால், பேதுருவை பார்த்து சொல்கிறார், ஓ பேதுருவே, நீ போ, தூண்டில போடு. ஏன்னா மீன் பிடிப்பதற்கு அனுபவம் உள்ளவர் இந்த பேதுரு. ஆகிய நான் பேதுருவை பார்த்து சொல்கிறார், நீ போ, தூண்டில போடு. அதிலே அகப்படுகின்ற முதலாவது அகப்படுகின்ற மீன் வாயை திறந்து வா. அதுல என்ன இருக்கும்? வெள்ளி பணம் இருக்கும். எப்படி தேவையை சந்திக்கிறார்கள், எப்படி ஆச்சரியமான விதத்திலே தேவையை சந்திக்கிறார்கள். அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் ரொம்ப வியப்புக்குரியதாக இருக்கு. நினைத்து பார்க்கிறாத விதங்களிலே வழிகளிலே ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை கிடைக்க பண்ணுவார். இப்போ ஆண்டவரால் இந்த பண அடிமைத்தனத்திலிருந்தும் நம்மை மீட்டு வர முடியும், மீட்க முடியும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். அதுக்கு தேவை நாம் சிந்தித்து பார்க்கணும். எந்த கடலுக்கான பிரச்சனைக்கான காரணம் என்ன, அதை நினைத்து கடவுளுக்கு நேராக நாம் திரும்ப வேண்டும். விசுவாசம் தேவை. நினைத்தலான வழியில் ஆண்டவர் தேவையை பூர்த்தியாக்குவார் என்ற நம்பிக்கையோடு நாம் முன்னேறி செல்வோம் என்று சொன்னார். நிச்சயமா இந்த கடன் பாரத்தில் இருக்கும் ஆண்டவரால் நம்மை விடுவிக்க முடியும். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நம் தேசத்திற்கு ஒரு சுதந்திர நாள். அதே நேரத்திலே பலவிதமான அடிமைத்தனங்களுக்குள்ளாக நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். பாவத்தில் அடிமைத்தனம், அதான் ஸ்பிரிச்சுவல் பாண்டேஜ். இரண்டாவது பிசிக்கல் பாண்டேஜ், மூன்றாவது பினான்சியல் பாண்டேஜ். இதிலிருந்து இந்த மூன்று காரியங்களில் நம்மை விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, நாம் உணர்வோம், சிந்திப்போம். அதான் அழகாக சந்தையப்படுகிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மீது நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மீது நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் ஊதி ஜெயிப்பேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். ஆகவே நம்முடைய நாம் விசுவாசிக்கிற கர்த்தர் சாதாரணமானவர்களே, விடுதலை நாயகன். நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். சரீர பலவீனத்தின் அடிமைத்தனத்தில் நம்மை விடுதலையாக்கினார். கடந்த அடிமைத்தனத்தில் நம்மை விடுதலையாக்கினார். ஆகவே சுதந்திர நாளிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வீட்டிருக்கின்றோம். நிச்சயமாகவே முன்வைக்கப்பட்டிருக்கிற நாட்கள் இந்த மூன்று காரியங்களிலும் நாம் சுதந்திரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். அந்த நம்பிக்கையோடு இடத்தை விட்டு கடந்து செல்ல ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை புரிவாராக. எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும்
கிறிஸ்து நாமத்தால் காத்துக் கொள்வதாக. ஆமென்.